விசிடி நம்பர் 2406, இடம் நாக்பூர், மகாராஷ்டிரா. முரளி தேதி 30-3-1967. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 29-10-2017. நேரம் 2 மணி நேரம் 11 நிமிடம் 48 செகண்டிலிருந்து 3 மணி நேரம் 4 நிமிடம் 40 செகண்ட் வரை. விசிடி நம்பர் 2406, பிளேஸ் நாக்பூர், மகாராஷ்டிரா. முரளி டேட் 30-3-1967. clarified on 29-10-2017. परमपिता शब्द पहले बोला जाता है. பரம்பிதா என்ற வார்த்தையை முதலில் சொல்லப்படுகிறது. उसके बाद அதற்கு பிறகு परमात्मा बोला जाता है. பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. जैसे शिव पहले शंकर बाद में. எப்படி சிவன் முதலில், சங்கர் பிறகுதான். बड़े छोटे का हिसाब है. பெரியவங்க மற்றும் சிறியவர்களின் கணக்கு இருக்கிறது இல்லையா? तो परमपिता परमात्मा. ஆகவே பரம்பிதா பரமாத்மா. परमात्मा के बगैर परमपिता का कोई अस्तित्व नहीं. பரமாத்மா இல்லாமல் பரம்பிதாவிற்கு எந்த ஒரு அஸ்தித்வமும் இல்லை. इस संसार में இந்த உலகத்தில். और परमपिता के बगैर மற்றும் பரம்பிதா இல்லாமல் परम पाठधारी परमात्मा का भी பரம்பாட் செய்யக்கூடிய பரமாத்மாவிற்கும் कोई अस्तित्व नहीं. எந்த ஒரு இருதல் கிடையாது. दोनों चाहिए. இருவரும் தேவை. सृष्टि रूपी रंगमंच पर உலக सृष्टि रचने के ரூபமாகிய நாடக மேடையில் உலகத்தை படைப்பதற்காக लिए दो चाहिए या एक चाहिए? இருவர் தேவையா இல்லையானால் ஒருத்தர் தேவையா? दो चाहिए. இருவர் தேவை. उनमें एक पिता का पार्ट है, அதுல ஒரு தந்தையினுடைய பார்ட் இருக்கு, एक माता का पार्ट. ஒன்னு அம்மாவினுடைய பார்ட் இருக்கு. पिता है निराकारी सो साकारी. அப்பா நிராகாரத்துல இருந்து சாக்காரத்துல இருக்கக்கூடியவர் ஆவார். मनुष्य सृष्टि का बाप, மனித சிருஷ்டியினுடைய தந்தை ஆவார். जो साकार से निराकारी बन जाता है. யாரு சாக்காரத்துல இருந்து நிராகாராக ஆகிவிடுகிறார். स्मृति का पुरुषार्थ करते करते நினைவினுடைய புருஷார்த்தத்தை செய்து கொண்டு जिसे याद करेंगे वैसे ही बनेंगे या नहीं बनेंगे? யாரை நினைவு செய்வோமோ அப்படியேதான் ஆகுவாங்களா இல்லையா? चोरों को याद करेंगे, डकैतों को याद करेंगे तो चोर डकैत बनेंगे. திருடர்கள் கொள்ளைக்காரர்களை நினைவு செய்தால் திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் தான் ஆவோம். निराकार को याद करेंगे तो निराकारी बनेंगे. நிராகாரை நினைவு செய்தால் பிறகு நிராகாராக தான் ஆகுவோம். तो वो मनुष्य सृष्टि का बाप मनुष्यों की तरह है. ஆகவே அந்த மனித சிருஷ்டியினுடைய தந்தை है तो साकार, மனிதர்களை போல் சாக்காரமாக தான் இருக்கிறார். लेकिन ஆனால் निरंतर याद करते करते நிரந்தரமாக நினைவு செய்து கொண்டு क्या बन जाता? என்னவாகி விடுகிறார்? साकार होते हुए भी निराकार बन जाता. சாக்காரத்தில் உருவத்தில் இருந்து நிராகார் உருவமற்றவராக ஆகிவிடுகிறார். परंतु ஆனால் उस साकार और निराकार के कॉम्बिनेशन में அந்த சாக்கார் மற்றும் நிராகாரனுடைய இணைந்த ரூபத்தில் जो सदा निराकार है, யார் எப்பொழுதுமே நிராகாராக இருக்கிறார், कभी भी साकारी आत्मा नहीं बनता.
எப்பொழுதுமே சாக்கார ஆத்மாவாக ஆகுவதில்லை. उसे क्या चाहिए? அவருக்கு என்ன வேண்டும்? है? अरे उसे निराकार को निराकार चाहिए या साकार चाहिए? அரே, அந்த நிராகாருக்கு நிராகார் தேவையா இல்லையானால் சாக்கார் தேவைப்படுகிறாரா? है साकार चाहिए। दुनिया में भी ऐसे ही होता है। சாக்கார் தான் தேவைப்படுகிறது. உலகத்திலும் இப்படியே தான் நடக்கிறது. कोई मेल है, யாராவது மேல் இருக்காங்க, ஆண் இருக்காங்க. जब परिपक्व अवस्था धारण करता है எப்பொழுது பரிபக்குவமான நிலையை தாரணை செய்றாங்களோ, तो उस मेल को முழுமையான நிலையை தாரணை செய்றாங்களோ, அப்பொழுது அந்த ஆணுக்கு अपना परिवार रचने के लिए தன்னுடைய குடும்பத்தை படைப்பதற்காக मेल चाहिए या फीमेल चाहिए? ஆண் வேண்டுமா இல்லையானால் பெண் வேண்டுமா? है फीमेल चाहिए। பெண் வேண்டும். तो वो निराकार ஆகவே அந்த நிராகார் जो आत्मा के रूप में मेल ही है सदैव, யார் ஆத்மாவின் ரூபத்தில் எப்பொழுதுமே ஆணாகவே இருக்கிறார், वो इस सृष्टि पर आता है அவர் இந்த உலகத்தில் வருகிறார். तो उसे रथ चाहिए। அப்பொழுது அவருக்கு ரதம் தேவைப்படுகிறது, உடல் தேவை. साकार चाहिए। சாக்கார் தேவைப்படுகிறது. इसलिए அதனால்தான் दो प्रकार के रथ हो जाते हैं। இரண்டு விதமான ரதங்கள் ஆகிவிடுகிறது. एक आदि सो अंत, ஒன்னு வந்து ஆரம்பமே கடைசி, मुकर्रर रथ, நிரந்தரமான ரதம் உடல். और बाकी है टेम्परेरी रथ। அதை தவிர மற்றவர்கள் அனைவரும் டெம்பரவரி ரதம் ஆவாங்க. जिनका नाम देता है ब्रह्मा, யாருடைய பெயர் பிரம்மா என்று கொடுக்கப்படுகிறது. ब्रह्मा 4 या 5 गए हुए हैं। பிரம்மா 4 இல்லையானால் 5 என்று பாடப்பட்டிருக்கிறது. चतुर्मुखी ब्रह्मा, 4 முகம் கொண்ட பிரம்மா, पंचमुखी ब्रह्मा, 5 முகம் கொண்ட பிரம்மா. परंतु ஆனால் जिस नंबर का ब्रह्मा எந்த நம்பர்ல பிரம்மாவாக இருக்காங்களோ उसी नंबर की ब्रह्मा की भुजाएं, அதே நம்பர்ல பிரம்மாவினுடைய கரங்கள் ஆவாங்க. अव्वल नंबर पार्टधारी ब्रह्मा முதல் நம்பர் பாட் செய்யக்கூடிய பிரம்மா, तो भुजा भी अव्वल नंबर। அப்பொழுது கரம் கூட முதல் நம்பர். तो बताया ஆகவே சொல்லியிருக்கிறார், कि एक मुख काट दिया ஒரு முகத்தை வெட்டி விட்டாங்க. तो 4 ब्रह्मा रह गए, அப்பொழுது 4 பிரம்மா தான் இருக்காங்க, देह सहित। உடலோடு. उनका मुख नहीं काटा, அவங்களுடைய தலையை வெட்டவில்லை. और जिसका मुख काट दिया மற்றும் யாருடைய தலையை வெட்டப்பட்டதோ वो देह से देवान से अलग हो गया, அவங்க தேகத்தினுடைய தேகபானத்துல இருந்து தனியாகிட்டாங்களா या जुड़ा रहा, இல்லையானால் இணைந்திருந்தாங்களா? अलग हो गया। தனியாகிட்டாங்க. तो वो है ஆகவே அவங்க 4 भुजाओं को चलाने वाला निराकार आत्मा। 4 கரங்களை நடத்த வைக்கக்கூடிய நிராகார் ஆத்மா ஆவாங்க. इसलिए विष्णु के कॉम्बिनेशन में அதனால்தான் விஷ்ணுவினுடைய காம்பினேஷன்ல சேர்க்கையில் सहयोगी रूपी 4 भुजाएं दिखाई जाती हैं। சகயோகியாக இருக்கக்கூடிய 4 கரங்களை காமிக்கப்படுகிறது. ब्रह्मा के साथ सरस्वती, பிரம்மாவோடு சரஸ்வதி,
शंकर के साथ पार्वती, சங்கரோடு பார்வதி. परंतु भुजाएं तो स्वयं नहीं चलती हैं। ஆனால் கரங்கள் தானே நடப்பதில்லை. भुजाओं को चलाने वाला कोई ऊपर होता है கரங்களை நடத்தக்கூடியவங்க மேலே யாராவது இருப்பாங்களா? या नहीं होता है? இல்லையானால் இருப்பதில்லையா? तो भुजाओं को चलाने वाला कोई ऊपर है। ஆகவே கரங்களை நடத்த வைக்கக்கூடியவங்க மேலே யாரோ இருக்காங்க. वो निराकारी स्टेज वाला, அவர்தான் நிராகார ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர் ஆவார். जिसको दिखाते हैं யாரை காமிக்கப்படுகிறது? कौन? என்ன? निराकारी सो साकारी। நிராகாரத்துல இருந்து சாகாரம். शिवलिंग को दिखाया है, சிவலிங்கத்தை காமிக்கப்பட்டிருக்கிறது. वो साकार भी है, அவர் சாகாரமும் ஆவார், உடல் உடையவரும் ஆவார். क्योंकि माता का रूप है, ஏனென்றால் அவர் அம்மாவினுடைய ரூபமாவார், बड़ा रूप है, பெரிய ரூபமாவார். क्योंकि माता ही है, ஏனென்றால் அம்மா தான் இருக்காங்க. जो पहले कन्या के रूप में छोटी होती है, யார் முதலில் கன்யாவினுடைய ரூபத்தில் கன்னிகையின் ரூபத்தில் சிறியவங்களாக இருக்காங்க. जब माता बनती है எப்பொழுது அம்மாவாகிறாங்களோ तो जितने बच्चे पैदा करती जाएगी எவ்வளவு குழந்தைகளுக்கு பிறப்பு கொடுத்து கொண்டே செல்வாங்களோ उतनी चौड़ी चकरी होती जाएगी। அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க அகலமாகி கொண்டே செல்றாங்க. उसको कहते हैं पृथिव्यात इति पृथ्वी। அதை தான் பிரத்வியாத் இதி பிரத்வி என்று சொல்லப்படுகிறது. पृथिव्यात माने विस्तार को पाती है, பிரத்வியாத் என்றால் விஸ்தாரத்தை அடைகிறாள். उसको कहते हैं पृथ्वी। அதை தான் பிரத்வி அதாவது பூமி என்று சொல்லப்படுகிறது. ये भारत माता இந்த பாரத அம்மா जब எப்பொழுது विस्तार रूप को नहीं पाई हुई थी, விஸ்தார ரூபத்தை அடையாமல் இருந்தாங்களோ सिर्फ एक भारत खंड था, வெறும் ஒரே ஒரு பாரத கண்டம் மட்டும்தான் இருந்தது. दूसरा दुनिया में कोई धर्म खंड नहीं था। மற்ற எந்த ஒரு தர்ம கண்டும் உலகத்தில் இல்லாமல் இருந்தது. तो भारत माता के नाम रूप से विख्यात है। அப்பொழுது பாரத மாதாவினுடைய ரூபத்தில் பெயர் ரூபத்தில் பிரசித்தம் அடைந்திருக்காங்க. वो ही भारत माता है। அதே பாரத மாதா தான். कौन सी? யாரு? अरे ब्रह्मा के रूप में एक प्रकार की माता, பிரம்மாவினுடைய ரூபத்தில் ஒரு விதமான மாதாவா? या ब्रह्मा नामधारी 4-5 प्रकार की माता है? இல்லையானால் பிரம்ம பெயர் கொண்ட 4-5 விதமான மாதாக்களா? है? अरे कितनी माताएं हुई? अरे எத்தனை அம்மாக்கள் ஆகினாங்க? बाप आते हैं तो नाम क्या रखते? தந்தை வருகிறாரு, அப்பொழுது என்ன பெயரை கொடுக்கிறார்? ब्रह्मा। कितने ब्रह्मा हुए? எத்தனை பிரம்மவாகினாங்க? 5 ब्रह्मा हुए। 5 பிரம்மவாகினாங்க. तो जो पहला परम ब्रह्म है, ஆகவே அதுல யாரு முதல் பரம்பிரம்மாக இருக்கிறாங்களோ वो भारत माता। அவங்க தான் பாரத மாதா. क्या? என்ன? जिसको झंडा दिखाते हैं। யாருக்கு கொடி காமிக்கிறாங்க? झंडा माने கொடி என்றால் विजय का झंडा। उसे வெற்றியின் கொடி. झंडे में அந்த வெற்றியின் கொடியில் कितने शरीर रूपी वस्त्र எத்தனை உடலாக இருக்கக்கூடிய துணியை காமிக்கப்பட்டிருக்கிறது? है? 3 वस्त्र। 3 துணிகள். एक ब्रह्मा का सूचक, ஒன்னு பிரம்மாவை குறிக்கிறது, एक विष्णु का सूचक ஒன்னு விஷ்ணுவை குறிக்கிறது, और एक क्रांतिकारी रंग மற்றும் இன்னும் ஒன்று शंकर का सूचक। புரட்சியினுடைய நிறமாக இருக்கக்கூடியது சங்கரை குறிக்கிறது. सारी दुनिया में खूनी क्रांति लाता है। முழு உலகத்திலும் இரத்த புரட்சியை கொண்டு வருகிறான். पहले முதலில் संकल्पों के खून की क्रांति, எண்ணங்களின் இரத்தத்தின் புரட்சி, बाद में அதற்கு பிறகு
है जो स्थूल खून होता है शरीर का, உடலுடைய எந்த ஸ்தூலமான ரத்தம் இருக்கிறதோ उसकी भी क्रांति होती है, அதற்கு கூட புரட்சி நடக்கிறது. खूनी क्रांति. இரத்த புரட்சி और மற்றும் उस कर अंति क्रांति के बाद முடிவு செய்யக்கூடிய அந்த புரட்சியின் பிறகு इस संसार में हो जाती है पूरी शांति. இந்த உலகத்தில் முழுமையாக நிம்மதியாகி விடுகிறது, வந்து விடுகிறது. क्रांति नहीं तो शांति भी नहीं. கிராந்தி இல்லை, புரட்சி இல்லை என்றால் பிறகு சாந்தி கூட இல்லை. छोटी मोटी क्रांतियां तो शांति भी छोटी मोटी. சின்ன சின்ன புரட்சிகள் நடந்தால் பிறகு சாந்தி கூட சின்ன சின்னதாக தான் இருக்கும். पूरी क्रांति முழுமையான புரட்சி ஆகினால் तो शांति भी பிறகு அமைதி கூட 100% शांति. 100% அமைதி ஆகும். तो पहले पहले ஆகவே முதலில் क्या चाहिए? என்ன வேண்டும்? जो दुखी या शांत हैं, யார் துக்கத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களோ, तेज बुखार आया हुआ है, மிகவும் அதிகமாக ஜுரம் வந்திருக்கு, नस नस हड्डी हड्डी टूट रही है, ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு எலும்பும் உடையிற போல இருக்கிறது. तो क्या चाहिए? அப்பொழுது அவங்களுக்கு என்ன வேண்டும்? முதலில் रसगुल्ला चाहिए क्या? छुटकारा चाहिए दुख से? அவங்களுக்கு முதலில் ரசகுல்லா வேண்டுமா, இல்லையானால் அந்த துக்கத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? है रसगुल्ला खिला दो, खाएगा? ரசகுல்லா நீங்க அவங்களுக்கு கொடுத்தாலோ அவங்க சாப்பிடுவாங்களா? नहीं खाएगा. சாப்பிட மாட்டாங்க. तो ये अशांत की दुनिया में ஆகவே இந்த நிம்மதி இன்மையினுடைய உலகத்தில் सब चाहते हैं शांति कैसे मिले. அனைவரும் நிம்மதி எப்படி கிடைக்கும் என்று விரும்புகிறார்கள். तो पहले प्राप्ति है शांति की, ஆகவே முதலில் சாந்தியை தான் பெறணும். और शांति करने वाले प्रैक्टिकल शांति देवा की. முதலில் சாந்தி செய்யக்கூடிய சாந்தி தேவா, और वो शांति खूनी क्रांति से ही हो सकती है. ஆகவே அந்த அமைதி இரத்த புரட்சியின் மூலமாக தான் ஏற்படும். संपूर्ण क्रांति, समूल क्रांति. முழுமையான முழுக்கமாக புரட்சி கிராந்தி, उस समूल क्रांति அந்த முழுமையான புரட்சி कोई भी धर्म पिताएं नहीं ला पाते. எந்த ஒரு தர்ம பிதாவாலையும் கொண்டு வர முடியாது. वो अपने अपने धर्म की स्थापना करते हैं. அவர்கள் வெறும் தன்னுடைய தர்மத்தை படைக்கிறாங்க. पुरानी परंपराओं, பழைய பரம்பரைங்க, जीर्ण छीर्ण दुखदाई परंपराओं की மிகவும் பழமையான துக்கங்கள் கொடுக்கக்கூடிய பரம்பரைங்களை, विनाश की उनको चिंता नहीं. அதை அழிப்பதற்கு அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. पुराने धर्मों के बीच में பழைய தர்மத்துக்கு நடுவில் अपना एक नया धर्म और चला देते. தன்னுடைய ஒரு புதிய தர்மத்தை இன்னும் தொடங்கி விடுகிறார்கள். तो देखो ஆகவே பாருங்கள், दुनिया में உலகத்தில் संख्या जब बढ़ती है எண்ணிக்கை எப்பொழுது அதிகரிக்கிறதோ तो हुजूम के प्रभाव में அப்பொழுது அவ்வளவு கூட்டத்தினுடைய பிரபாவத்தில் सारी दुनिया आती है, முழு உலகமும் வருகிறதா, या एक के प्रभाव में आती है? இல்லையானால் ஒருத்தருடைய பிரபாவத்தில் வருகிறதா? है? एक धर्म पिता आता है तो दुनिया उसका अपोजिशन करती है. ஒரு தர்மபிதா வருகிறார், அப்பொழுது உலகம் அதை எதிர்க்கிறது. करती है या नहीं करती? எதிர்க்கிறதா? करती இல்லையா? है. எதிர்க்கிறது. फिर जब उस धर्म पिता के फॉलोअर्स का हुजूम बनने लगता है எப்பொழுது அந்த தர்மபிதாவினுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய கூட்டம் ஒன்று சேர தொடங்குகிறதோ तो ढेर के ढेर उसको फॉलो करते हैं. அப்பொழுது நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்றாங்க, பின்படுறாங்க. यही बात है. இதுதான் விஷயமாகும்.
ये दुनिया नकलचियों की है। இந்த உலகம் வந்து காப்பி அடிக்கிறவங்களின் உலகமாகும். क्या? என்ன? दूसरों को देख करके रंग चढ़ता है, மற்றவர்களை பார்த்து விட்டு அதை செய்றாங்க. स्वयं अपनी अकल नहीं लगाते। சுயம் தானே அந்த மூளையை உபயோகிப்பதில்லை. इसलिए அதனால்தான் ये सारी दुनिया இந்த முழு உலகமும் झूठों की दुनिया कही जाती है। பொய்யானவர்களின் உலகம் என்று சொல்லப்படுகிறது. युद्ध होता है, யுத்தம் நடக்கிறது. संकल्पों का युद्ध होता है, எண்ணங்களின் யுத்தம் நடக்கிறது. वाइब्रेशन का युद्ध होता है। உள்ளுணர்வுகள் வைப்ரேஷனுடைய யுத்தம் நடக்கிறது. तो आखिरी कौन जीतेगा? அப்பொழுது கடைசியாக யார் வெல்றாங்க? है? कौन जीतेगा? யார் வெல்றாங்க? है? जिसका वाइब्रेशन आत्मा का बहुत बलवान होगा, யாருடைய ஆத்மாவினுடைய வைப்ரேஷன் மிகவும் பலமாக இருக்கிறதோ அவங்க தான் வெல்றாங்க. वो ही जीतेगा। दुनिया को, உலகத்தை, दुनिया के पापियों को, दुनिया के झूठों को உலகத்தில் இருக்கக்கூடிய பாவிகளை, உலகத்தில் இருக்கக்கூடிய பொய்யானவர்களை खत्म करने वाली महाकाली ही क्यों ना आ जाए। அழிக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய மகாகாளியை ஏன் வந்து விட்டாலும் சரி, वो महाकाली भी அந்த மகாகாளி கூட उस एक सत्य का विनाश नहीं कर सकती। அந்த ஒரு உண்மையானவரை வந்து அழிக்க முடியாது. आखिरीन கடைசியில் उस महाकाली को भी அந்த மகாகாளியும் கூட दिखाते हैं। காமிக்கிறாங்க. दीपावली தீபாவளி किस दिन मनाई जाती है? எந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது? अमावस्या को। அமாவாசைக்கு. महाकाली की रात है। அது மகாகாளியினுடைய இரவாகும். और फिर पूजन किसका होता है? அதற்கு பிறகு யாரை பூஜை செய்யப்படுகிறது? हैं? नहीं, யாரோ லக்ஷ்மின்னு சொல்றாங்க, பாபா சொல்றாரு இல்ல, महालक्ष्मी का पूजन होता है। மகாலட்சுமிக்கு பூஜை செய்யப்படுகிறது. वो बड़े ते बड़ी रात्रि है அது பெரியதிலும் பெரிய இரவாகும். जिसका नाम है महाशिवरात्रि। இதற்கு வந்து மகா சிவராத்திரி என்று பெயர் இருக்கிறது. बड़े ते बड़े अज्ञान अंधकार की रात्रि, பெரியதிலும் பெரிய அஞ்ஞான இருளினுடைய இரவு, जिसमें सारी दुनिया विकारों के अज्ञान अंधकार में எதுல முழு உலகமும் விகாரத்தின் அஞ்ஞான இருளில், डूब जाती है, विकारों के दलदल में। விகாரத்தின் சேத்தில் மூழ்கி விடுகிறது. तब ऊंचे ते ऊंचा भगवंत आता है। அப்பொழுது உயர்ந்ததிலும் உயர்ந்து பகவான் வருகிறார். और जब सब विकारों के दलदल में डूब जाते हैं, எப்பொழுது மற்றும் எப்பொழுது அனைவருமே விகாரத்தினுடைய சேற்றில் மூழ்கி விடுறாங்களோ तो चोटी पकड़ करके खींचता है। அப்பொழுது குடிமியை பிடித்து விட்டு மேலே क्या இழுக்கிறார். नाम है उस चोटी का? அந்த குடிமிக்கு என்ன பெயர் இருக்கு? ब्राह्मण चोटी, பிராமண குடிமி. जिसकी यादगार है எதனுடைய நினைவார்த்தம்? एवरेस्ट चोटी। எவரெஸ்ட் குடுமியாகும். எவரெஸ்ட் உச்சாகும். जो अष्टदेवों के चित्र में भी दिखाते हैं। எதை வந்து அஷ்ட தேவதைகளின் படத்தையும் காமிக்கப்படுகிறது. कौन सा कोण दिखाया है? எந்த மூலை காமிக்கப்பட்டிருக்கிறது? है ईशान कोण। ஈசான் மூலை.
और भारतवर्ष के नक्शे में भी மற்றும் பாரத வருஷத்தினுடைய மேப்ல கூட एवरेस्ट चोटी எவரெஸ்ட் வந்து कौन से कोण में दिखाई जाती है? எந்த மூலையில் காமிக்கப்படுகிறது? है ईशान कोण में। ஈஷான் மூலையில், ஈஸ்ட் பக்கம். वो ईशान कोण அந்த ஈஷான் மூலை ईश्वर का कोण है। ஈஸ்வருடைய மூலையாகும். ईश माने शासन करता, ஈஷ் என்றால் ஆட்சி செய்யக்கூடியவர். वर माने श्रेष्ठ ते श्रेष्ठ, வர் என்றால் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர். जिसने दुनिया में யார் வந்து உலகத்தில் श्रेष्ठ ते श्रेष्ठ शासन किया है। சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான ஆட்சி செய்திருக்கிறார். जिसको कहते हैं है क्या गाने है? யாருக்காக சொல்லப்படுகிறது? என்ன பாடப்பட்டிருக்கிறது? अरे भूल गए? அரே மறந்து விட்டீங்களா? है कैसा शासन? எப்படிப்பட்ட ஆட்சி? हाँ, सारी सृष्टि का शासन तो, முழு உலகத்தினுடைய ஆட்சி செய்யறாங்கதான். लेकिन ஆனால் वसुधैव कुटुम्बकम, வசுதெய்வ குடும்பம், सारी वसुधा, முழு உலகமும், सारी वसुधा के प्राणी मात्र, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள ஆத்மாக்கள், मनुष्य मात्र மனிதர்கள் क्या बन जाएंगे? என்னவாகி விடுவாங்க? एक परिवार बन जाएंगे, ஒரே ஒரு குடும்பமாகி விடுவாங்க, कुटुंब बन जाएंगे, பரிவாரமாகி விடுவாங்க. जिनका एक मुखिया होगा, யாருக்கு ஒரே ஒரு தலைவர் மட்டும் இருப்பாங்க, एक बाप होगा, ஒரே ஒரு தந்தை இருப்பாங்க. जो ब्रह्म वाक्य मुरली में भी बोला, எதற்கு பிரம்ம வாக்கிய முரளியில கூட சொல்லப்பட்டிருக்கிறது. बाप है तो बाप जरूर मिलना चाहिए। தந்தை இருக்கிறார் அப்படின்னா தந்தை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். बाप सिर्फ कहे தந்தைன்னு வெறும் சொல்றாங்க, कभी मिले ही नहीं, वो बाप कैसे हो सकता? மற்றும் அவர் எப்பொழுதுமே கிடைப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி தந்தையாக இருக்க முடியும்? सारी दुनिया की जो भी मनुष्य आत्माएं हैं, முழு உலகத்தில் யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ सब से आकर मिलते हैं। அவர் அனைவரையும் வந்து சந்திக்கிறாரு. तब कहा जाता है विश्व पिता। அப்பொழுதுதான் விஸ்வபிதா என்று சொல்லப்படுகிறது. सारे विश्व की सभी विश्व धर्मों की आत्माओं को முழு உலகத்தில் இருக்கக்கூடிய தர்ம ஆத்மாக்களின் मुक्ति, जीवन मुक्ति का वर्षा देने वाला बाप, முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி கொடுக்கக்கூடிய தந்தை, सबको वर्षा मिलता है या कोई को नहीं मिलता? அனைவருக்கும் ஆஸ்தி கிடைக்கிறதா? இல்லை, ஆனால் யாருக்காவது கிடைக்கவில்லையா? है कम से कम குறைந்ததிலும் குறைந்தபட்சம் एक जन्म की जीवन मुक्ति का वर्षा सबको मिलता है। ஒரு பிறவிக்காக வாழ்க்கையில் இருந்து விடுதலை, ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி அனைவருக்கும் கிடைக்கிறது. ऐसा बाप है। அவர் இப்படிப்பட்ட தந்தை ஆவார். तो वर्षा भी उसका बेहद का वर्षा है। ஆகவே ஆஸ்தியும் கூட அவருடைய ஆஸ்தி எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி ஆகுகிறது. हद का वर्षा नहीं है। எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடையாது. बेहद का बाप आकर के எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்துவிட்டு इस मनुष्य सृष्टि की हर मनुष्य आत्मा को இந்த மனித உலகத்தின் ஒவ்வொரு மனித ஆத்மாக்களையும் बेहद का वर्षा देते हैं। எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை கொடுக்கிறார். सुख का भी बेहद का वर्षा சுகத்தின் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி மற்றும் और शांति का भी बेहद का वर्षा। நிம்மதிக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை கொடுக்கிறார். फिर दुख का वर्षा कौन देते हैं? பிறகு துக்கத்தினுடைய ஆஸ்தியை யார் கொடுக்கறாங்க? है?
कौन देते हैं? யார் கொடுக்கறாங்க? रावण। ராவணர் கொடுக்கறாரா? दुख का वर्षा रावण देते हैं। துக்கத்தினுடைய ஆஸ்தியை ராவணர் கொடுக்கறாரா? और ब्रह्म वाक्य है मुरली में, மற்றும் முரளியில பிரம்ம வாக்கியம் இருக்கிறது. राम ही रावण बनता है। ராமர் தான் ராவணன் ஆகிறார். ये क्या बात हुई இது என்ன விஷயமாகிவிட்டது? है? राम कैसे रावण बनता है? ராமர் எப்படி ராவணன் ஆகிறார்? जो सुखदाई है वो दुखदाई कैसे बनता है? யாரு சுகத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்களோ அவங்க எப்படி துக்கத்தை கொடுக்கக்கூடியவங்களாக ஆகுறாங்க? है? है? कैसे बनता है? எப்படி ஆகுறாங்க? है? अरे है? देवान में रहने से? देवान में क्यों आता है? யார சொல்றாங்க தேகபானத்தில் வர்றது காரணத்தினால். பாவ கேக்குறாரு அவர் ஏன் தேகபானத்துல வராரு? किसके संग के रंग से? யாருடைய சங்கத்தின் சாயத்தின் மூலமாக? विदेशियों के संग के रंग से? விதேசிகளின் சங்கத்தின் சாயத்தின் மூலமாகவா? तो ஆகவே वास्तव में உண்மையில் जिसने संग का रंग लगाया யாரு சங்கத்தினுடைய சாயத்தை பூசினாரோ वो रावण அவர் ராவணரா? अव्वल नंबर, முதல் நம்பரா? या जिसको संग का रंग लगा वो अव्वल नंबर? இல்லையானால் யாருக்கு சங்கத்தின் சாயம் ஏற்பட்டதோ அவங்க முதல் நம்பர் ராவணரா? है? जिसको लगा वो अव्वल नंबर है? யாருக்கு ஏற்பட்டதோ அவங்க முதல் நம்பர் ராவணரா? जिन्होंने लगाया वो पावरफुल हुए ना। யார் சங்கத்தின் சாயத்தை ஏற்படுத்தினாங்களோ அவங்க தானே பவர்ஃபுல் ஆகுனாங்க. जिसको संग का रंग लगा மற்றும் யாருக்கு சங்கத்தின் சாயம் ஏற்பட்டதோ वो प्रभावित होने वाला कमजोर அவங்க பிரபாவத்துல வரக்கூடிய பலவீனமான या पावरफुल? இல்லையானால் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களா? பலவீனமாக இருக்கிறாங்களா இல்லையானால் பலசாலியாக இருக்காங்களா? तो ஆகவே रामबली आत्मा को कहें ராமருடைய ஆத்மாவிற்கு சொல்லப்படுமா? है? अभी अभी कहते थे राम ही रावण बनता है, இப்பொழுதுதான் சொன்னீங்க ராமர் தான் ராவணன் ஆகுறாருன்னு. अभी फट पलटू खा இப்போ உடனே நீங்க மாறிட்டீங்க. नहीं। இல்லை. देखो பாருங்க कहते हैं சொல்றாங்க बुद्धि 1000 नियामत है। हर मनुष्य आत्मा को जन्म से ही புத்தி பரிசாகும் பிறப்பிலிருந்தே ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் अपने अपने प्रकार की बुद्धि मिली है ना। தன்னுடைய விதமான புத்தி கிடைத்திருக்கிறது இல்லையா? मिली कि नहीं मिली? கிடைத்திருக்கா இல்லையா? और वो बुद्धि மற்றும் அந்த புத்தி जो कुछ भी हमें मिला इस जन्म में, என்னவெல்லாம் நமக்கு இந்த பிறப்பில் கிடைத்ததோ ज्ञान इंद्रियां मिली, कर्म इंद्रियां मिली, शरीर मिला, ஞான இந்திரியங்கள் கிடைத்தது, கர்ம இந்திரியங்கள் கிடைத்தது, உடல் கிடைத்தது, मन मिला, மனம் கிடைத்தது. उन सबके बीच में அதன் அனைத்தின் நடுவில் पूर्व जन्मों के हिसाब से கடந்த ஜென்மத்தினுடைய கணக்கின்படி धन मिला। பணம் கிடைத்தது. उन सब प्राप्त हुई चीजों के बीच में இது எல்லாம் கிடைக்கப்பட்ட பொருளின் நடுவில் 1000 नियामत क्या हुई? பரிசு என்னவாகும்? बुद्धि। புத்தி ஆகும். तो ஆகவே
ये बुद्धि किससे मिली? இந்த புத்தி யாரிடமிருந்து கிடைத்தது? हम कहेंगे पूर्व जन्मों से बुद्धि मिली। நாம் சொல்றோம் கடந்த ஜன்மத்தின் அடிப்படையில் புத்தி கிடைத்திருக்கிறது. पूर्व जन्मों में भी कोई पूर्व पहला कोई जन्म हुआ होगा या नहीं हुआ होगा? கடந்த ஜன்மத்திற்கு முன்னாலும் கடந்தது அப்படிப்பட்ட கடந்த ஜன்மத்தில் ஏதோ ஒரு முதல் பிறவி இருக்கும் இல்லையா? है वो पहला जन्म அந்த முதல் பிறவி जहां से हमें எங்கிருந்து நமக்கு देने वाले ने बुद्धि दी, கொடுக்கக்கூடியவர் புத்தியை கொடுத்திருக்கிறார். वो कौन அவர் யாரு? है? कौन? யாரு? शिव बाप। சிவ தந்தை. शिव बाप ने सबको अलग अलग बुद्धि दी। அப்ப சிவ தந்தை எல்லாருக்குமே தனித்தனியான விதமான புத்தியை கொடுத்திருக்காரா? वो पार्शलिटी वाला बाप है। அவர் பார்ஷியலிட்டி பண்ணக்கூடிய தந்தை ஆவாரா? அவங்க சொல்றாங்க தனித்தனியாக கொடுத்திருக்காரு இல்லையா? वो निराकार ने அந்த நிராகார் கொடுத்திருக்காருன்னு பாபா கேக்குறாரு. सबको एक समान मत दी। அனைவருக்கும் ஒரே விதமான வழியை கொடுத்தாரா? हाँ, लेकिन ली ஆனால் எடுத்துக்கினீங்களா? है? क्यों ली? தனித்தனியாக எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு ஏன் தனித்தனியாக எடுத்துக்கினீங்க? है? अरे बुद्धि को ही तो मत कहा जाता है। அரே புத்தியை தான் வழி என்று சொல்லப்படுகிறது. उसी को तो श्रीमत कहा जाता है। அதை தானே ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகிறது. श्रेष्ठ मत, சிரேஷ்டமான வழி, भ्रष्ट मत। தாழ்ந்த வழி. तो वो श्रेष्ठ कौन ஆகவே அந்த சிரேஷ்டமானவர் யாரு? और वो भ्रष्ट कौन? மற்றும் அந்த பிரஷ்டமான தாழ்ந்தவர் யாரு? जिन्होंने हमको भ्रष्ट बुद्धि दे दी। யாரு நமக்கு இப்படிப்பட்ட தாழ்ந்த புத்தியை கொடுத்துட்டாங்க? हाँ? யாரோ குருக்கள்னு சொல்றாங்க. देहधारी गुरु लोग தேகதாரி குருக்களா? या जिसको देह नहीं இல்லையானால் யாருக்கு தேகம் இல்லையோ वो गुरु। அந்த குருவா? देहधारी गुरुओं ने हमको भ्रष्ट मत दी, தேகதாரி குருக்கள் நமக்கு தாழ்ந்த வழியை கொடுத்திருக்காங்க. क्योंकि ஏனென்றால் देह है भ्रष्ट। தேகம் தாழ்ந்ததாகும். विनाशी அழியக்கூடியதாகும். और देहधारी भी மற்றும் தேகதாரிகளும் கூட, गुरु भी அப்படிப்பட்ட தேகதாரி குருக்களும் கூட विनाशी और उनकी मत भी அழியக்கூடியவங்க ஆவாங்க. மற்றும் அவங்களுடைய வழியும் கூட विनाशी। அழியக்கூடியதாகும். लेकिन ஆனால் उन देहधारियों के बीच में அந்த தேகதாரிகளின் நடுவில் कोई ऐसा देहधारी है யாராவது இப்படிப்பட்ட தேகதாரி இருக்கிறாரா? जो யாரு देह होते हुए भी தேகம் இருந்து கொண்டும் கூட विदेही बन जाता है। உடலே இல்லாதவராக ஆகிவிடுகிறார். है या नहीं? அப்படிப்பட்டவர் இருக்கிறாரா இல்லையா? कौन है? யார் ஆவாரு? मनुष्य सृष्टि का बाप। மனித சிருஷ்டியினுடைய தந்தை ஆவார். वो मनुष्य सृष्टि का बाप அந்த மனித சிருஷ்டியினுடைய தந்தை पुरुषार्थ करके புருஷார்த்தத்தை செய்துவிட்டு देहभानी होते हुए भी தேகபானத்தில் இருந்து கொண்டும் கூட अहंकारी होते हुए भी தேக அகங்காரியாக இருந்தாலும் கூட निराकार की याद का ऐसा पुरुषार्थ करता है நிராகாரனுடைய நினைவின் இப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை செய்கிறார் कि निराकार बन जाता है। என்னவென்றால் அவரும் கூட நிராகார் உருவமற்றவராக ஆகிவிடுகிறார்.
इसलिए அதனால்தான் रामायण में ये गायन हुआ। ராமாயணத்தில் இது பாடப்பட்டிருக்கிறது. जे ही जानो ते ही देव जनाई। ஜெஹி ஜானவ் தெஹி தேவ் ஜனாய். तुम जिसको जानते हो, நீங்க யாரை அறிவீர்களோ, जिसको तुम जानते हो उसको तुम जानकारी दे देते हो। யாரை நீங்க அறிகிறீங்களோ அவங்களுக்கு நீங்க அறிமுகத்தை கொடுத்து விடுறீங்க. कौन सी जानकारी? எந்த அறிமுகம்? अपनी जानकारी भी दे देते हो उसको, அவங்களுக்கு தன்னுடைய அறிமுகத்தையும் கொடுத்துடுறீங்க और अपने बाप की भी जानकारी दे देते हो। மற்றும் தன்னுடைய தந்தையின் அறிமுகத்தையும் கொடுத்துடுறீங்க. तुम जिसको जानते हो तीनों कालों में, நீங்கள் 3 காலங்களிலும் யாரை அறிறீங்களோ बताओ वो कौन है? அப்ப சொல்லுங்க அவர் யாரு? जिसको वो तीनों कालों में जानता है। யாரை அவர் மேல் நோக்கி சைகை காமிக்கிறார்? 3 காலத்தையும் அறிவார், 3 காலத்தை பற்றியும் அறிகிறார். इब्राहिम बुद्ध क्राइस्ट। இப்ராஹிம் புத்து கிரைஸ்டா? वो तो तीनों कालों में होता ही नहीं। அங்க 3 காலத்திலும் இருப்பதே இல்லை. तो इस सृष्टि पर कौन है ஆகவே இந்த உலகத்தில் யார் இருக்கிறாரு? जिसको वो तीनों काल को जानता है? யாரை அவர் 3 காலத்திலும் அறிகிறார்? है कौन? मनुष्य सृष्टि का बाप। மனித சிருஷ்டியினுடைய தந்தை. यही मनुष्य सृष्टि के बाप को இந்த மனித சிருஷ்டியினுடைய தந்தையை தான் जानो हो, तुम जानते हो। उस मनुष्य सृष्टि के बाप को देव जनाई, யார் அறிகிறாரோ ஆகவே அந்த மனித சிருஷ்டியினுடைய தந்தையை जानकारी दे देते हो। அந்த அறிமுகத்தை கொடுத்து விடுகிறார். किस बात की जानकारी दे देते हो? எந்த விஷயத்தினுடைய அறிமுகத்தை கொடுத்து விடுகிறார்? उसे अपनी जानकारी दे देते हो அவருக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கறாங்க. कि तुम कौन आत्मा हो इस सृष्टि रूपी रंगमंच पर। என்னவென்றால் இந்த உலக ரூபமாகிய நாடக மேடையில் நீங்க எந்த ஆத்மா ஆவீங்க? विशेष पार्टधारी कौन? விசேஷமாக பாட்டை செய்யக்கூடியவங்க யாரு? तुम्हारा विशेष पार्ट क्या है? உங்களுடைய விசேஷமான பாட்டு என்னவாகும்? और जन्म जन्मांतर का तुम्हारा विशेष पार्ट क्या है? மற்றும் ஒவ்வொரு பிறப்பிலும் உங்களுக்கு என்ன விசேஷமான பாட்டாகும்? उसको जानकारी दे देते हो। यही जानो तेही देव जनाई। அவருக்கு அந்த அறிமுகத்தை கொடுத்து விடுறீங்க. ஜெஹி ஜானவ் தெஹி தேவ் ஜனாய். और மற்றும் उसे जानकर, அதை தெரிந்து கொண்டு जानत तुम्हें हुई जाए। जानत तुम्हें होई जाई. क्या? என்ன? वो अपने पार्ट को जानकर அவர் தன்னுடைய பாட்டை பற்றி அறிந்து கொண்டு और तुमको जानकर மற்றும் உங்களை அறிந்து கொண்டு वो तुम्हारे जैसा ही बन जाता है। உங்கள மாதிரி ஆகி விடுறாங்க. नोट करो, இதை நோட் பண்ணுங்க. कितनी ऊंची बात कह दी। எவ்வளவு உயர்ந்த விஷயத்தை சொல்லிவிட்டாங்க. यही जानो तेही देव जनाई। ஜெஹி ஜானவ் தெஹி தேவ் ஜனாய். जानत तुम्हें हुई जाए। जानत तुम्हें होई जाई. वो जब जान लेता है அவர் எப்பொழுது தெரிந்து கொள்கிறாரோ तुमको உங்களை और अपने आप को, மற்றும் தன்னை தானே जानत तुम्हें हुई जाए। அப்பொழுது தெரிந்து கொண்டு ஜானத் तुम्हें होई जाई. वो तुम्हारे जैसा ही हो जाता है। அவர் உங்கள மாதிரி ஆகி விடுகிறார். तो स्मृति के आधार पर हो जाता है ஆகவே நினைவின் ஆதாரத்தின்படி ஆகி விடுகிறாரா या बिना स्मृति के आधार पर हो जाता है? இல்லையானால் நினைவு இல்லாமல் அப்படி ஆகிறாரா? है स्मृति के आधार पर। நினைவின்படிதான் அவர் அப்படி ஆகி விடுகிறார். वो जान लेता है அவர் இதை தெரிந்து கொள்கிறார்.
कि कौन सी स्मृति में टिकने से कितना फायदा है। என்னவென்றால் எந்த நினைவில் நிலைந்தால் எவ்வளவு பலன் இருக்கிறது. देह की स्मृति में टिकने से नुकसान ही नुकसान, தேகத்தினுடைய நினைவில் நிலைப்பதால் நஷ்டமே நஷ்டம்தான் இருக்கு. और மற்றும் आत्मिक स्मृति में टिकने से ஆத்மீக நினைவில் நிலைப்பதால் फायदा ही फायदा। லாபமே லாபம்தான். जो आत्मा बिंदु आत्मा आत्मा जो बिंदु, எந்த ஆத்மா புள்ளி ஆத்மாவாக இருக்கிறாங்களோ, ஆகவே ஆத்மா புள்ளி, सो परमपिता बिंदु आत्मा, அதே போலவேதான் பரமபிதாவும் புள்ளி ஆத்மா ஆவார். एक ही रूप है या अलग अलग है? हैं? एक ही रूप है। ஒரே ரூபமாகுமா இல்லையானால் தனித்தனியான ரூபமாகுமா? ஒரே ரூபம்தான் ஆகும். उस स्मृति स्वरूप में टिकने से, அந்த நினைவு ஸ்வரூபத்தில் நிலைப்பதால், आत्मिक स्वरूप में टिकने से, ஆத்மீக ஸ்வரூபத்தில் நிலைப்பதால், उस आत्मिक स्वरूप का अभ्यास करने से, அந்த ஆத்மீக ஸ்வரூபத்தை முயற்சி செய்வதால் आत्मा का बाप स्वतः ही याद आता है। ஆத்மாவினுடைய தந்தை தானாகவே நினைவில் வந்து விடுகிறார். इसलिए அதனால்தான் वो ब्रह्म वाक्य है मुरली में। முரளியில் அந்த பிரம்ம வாக்கியம் இருக்கிறது. वो आत्मा ने बोला, அந்த ஆத்மா சொல்லியிருக்கிறார், तुम मुझे जितना याद करते हो मैं तुम्हारे साथ हूँ। நீங்க எவ்வளவு என்னை நினைவு பண்றீங்களோ அவ்வளவு நான் உங்களோடு இருக்கிறேன். क्या कहा? என்ன சொன்னார்? तुम நீங்க मुझे என்னை जितना याद करते हो, எவ்வளவு நினைவு பண்றீங்களோ, तुम बच्चे जो देह अभिमानी हो, குழந்தைகளாகிய நீங்கள் யார் தேகாபிமானியாக இருக்கீங்களோ, मुझे जितना याद करते हो माने मैं बिंदु, என்னை எவ்வளவு நினைவு செய்றீங்களோ அப்படியானால் நான் ஒளி புள்ளி, मुझे बिंदु रूप को जितना याद करते हो, நான் புள்ளியாக இருக்கக்கூடிய என்னுடைய ரூபத்தை எவ்வளவு நினைவு பண்றீங்களோ उतना मैं बिंदु तुम्हारे साथ हूँ। அவ்வளவுதான் நான் புள்ளி உங்களோடு இருக்கிறேன். माने तुम आत्मिक स्मृति में स्थिर हो जाते हो, அப்படியானால் நீங்க ஆத்மீக ஸ்வரூபத்தில் நிலைத்து விட்டால், जितनी देर स्मृति में स्थिर होते हो, எவ்வளவு நேரம் நீங்கள் அந்த நிலையில் நிலைக்கிறீங்களோ तुम्हारे साथ वो है या नहीं है? அப்பொழுது உங்களோடு அவர் இருக்கிறாரா இல்லையா? है। இருக்கிறாரு. ऐसे नहीं हम आत्मिक स्मृति में हैं, இப்படி இல்லை, என்னன்னா நம்ம ஆத்மீக ஸ்மிருதியில் இருக்கிறோம், आत्मा की याद करते हैं, ஆத்மாவை நினைக்கிறோம், तो हमारे साथ वो परम पिता नहीं है। नहीं, அப்பொழுது அந்த பரம்பிதா நம்மளோடு இல்லை. இப்படி கிடையாது. आत्मिक स्मृति के साथ ही साथ ஆத்மீக ஸ்மிருதியின் கூடவே वो हमारे साथ ही है। அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார். जब हम आत्मिक स्मृति को भूल जाते, எப்பொழுது நாம் ஆத்மீக ஸ்மிருதியை மறந்து விடுகிறோமோ, अपन को भूल गए, தன்னை மறந்து விட்டோமோ, तो बाप को भी भूल गए। அப்பொழுது தந்தையையும் கூட மறந்து விட்டீங்க. तो क्या करना है? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? है? अमृत बेले उठ करके அமிர்த வேளை எழுந்து விட்டு क्या पुरुषार्थ करना है? என்ன புருஷார்த்தம் செய்ய வேண்டும்? क्या रगड़ रगड़नी है? என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? मैं आत्मा ज्योति बिंदु, நான் ஆத்மா ஒளி புள்ளி, और மற்றும் ध्यान देना है இதை கவனம் செலுத்த வேண்டும். कितनी देर अपनी आत्मिक स्मृति में टिकते हैं। எவ்வளவு நேரம் நாம் நம்மளுடைய ஆத்மீக ஸ்மிருதியில் நிலைக்கிறோம் என்று. जितनी देर टिकने का अभ्यास हो जाता है, எவ்வளவு நேரம் அதில் நிலைப்பதற்கான முயற்சி பிராக்டிஸ் ஏற்பட்டு விடுகிறதோ उतनी देर तक वो ज्योति बिंदु हमारे साथ है அவ்வளவு நேரம் வரை அந்த ஒளி புள்ளி நம்மளோடவே இருக்கிறார் या नहीं है? இல்லையானால் நம்மளோட இல்லையா? है। இருக்கிறாரு.
तो बताता है ஆகவே அவர் சொல்கிறார், निरंतर याद करना है। நிரந்தரமாக நினைவு செய்ய வேண்டும். कितनी देर तक? எவ்வளவு நேரம் வரை? 8 घंटे तक याद करना। 8 மணி நேரம் வரை நினைவு செய்ய வேண்டும். कम से कम குறைந்ததிலும் குறைந்தபட்சம் 8 घंटे निरंतर याद की स्टेज पर पहुंचेंगे 8 மணி நேரம் நிரந்தரமாக நினைவு செய்யக்கூடிய நிலையில் சென்று விட்டால் तो அப்பொழுது बाप समान निराकारी स्टेज को धारण करने से தந்தைக்கு சமமாக நிராகாரி ஸ்டேஜை தாரணை செய்வதிலிருந்து, जैसे बाप सूर्य है, எப்படி தந்தை சூரியன் ஆவார், हम बच्चे भी सूर्यवंशी बच्चे पक्के बन जाएंगे। அப்பொழுது குழந்தைகளாகிய நாம்பலும் சூரிய வம்சி குழந்தைகளாக பக்காவாக ஆகிவிடுவோம். इससे ज्यादा पावरफुल धर्म, இதைவிட அதிகமான பவர்ஃபுல்லான தர்மம், इससे ज्यादा पावरफुल राज्य, இதைவிட அதிகமான பவர்ஃபுல்லான ராஜ்யம் दुनिया में न कोई बना है न बनेगा। உலகத்தில் எதுவுமே உருவாகவில்லை மற்றும் எதுவுமே இப்படி உருவாகாது. और एक जन्म की बात नहीं, மற்றும் இது வெறும் ஒரு பிறவிக்கான விஷயம் இல்லை, जन्म जन्मांतर पावरफुल बने रहेंगे। ஜன்ம ஜன்மாந்திரமாக அப்படி பவர்ஃபுல்லாகவே இருப்போம். ये रूहानी मिलिट्री है, இது ஆன்மீக மிலிட்டரி ஆகும். रूह की स्टेज में टिकने वाली, ஆத்மாவினுடைய ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடியவங்க. रूहानी मिलिट्री में ஆன்மீக மிலிட்டரியில் ऑफिसर एक जैसे होते हैं, ஆபீசர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறாங்களா, नंबरवार होते हैं, இல்லையான வரிசைகரமாக இருக்காங்களா? हैं? नंबरवार होते हैं। வரிசைகரமாக தான் இருக்காங்க. नीचे वाला ऑफिसर கீழே இருக்கக்கூடிய ஆபீசர் ऊपर वाले ऑफिसर को மேல இருக்கக்கூடிய ஆபீசரை कोई बात में क्रॉस नहीं कर सकता। எந்த விஷயத்திலும் கிராஸ் பண்ண முடியாது. करता है? பண்றாங்களா? அப்படி है? नहीं कर सकता। செய்ய முடியாது. और ऑफिसर के ऊपर ऑफिसर, ऑफिसर के ऊपर ऑफिसर, ऑफिसर के ऊपर ऑफिसर, ஆகவே ஆபீசருக்கு மேல ஆபீசர், அதற்கு மேல இருக்கக்கூடிய ஆபீசர், அவங்களுக்கும் மேல இருக்கக்கூடிய ஆபீசர். बड़े से बड़े ऑफिसर का नाम, பெரியதிலும் பெரிய ஆபீசருடைய பெயரு, उपाधि, அந்த பதவி என்னதாகும்? क्या कहते हैं उसे? அவங்கள என்ன சொல்லப்படுகிறது? मार्शल। மார்ஷல். रूहानी मिलिट्री का मार्शल कौन? ரூஹானி மிலிட்டரியினுடைய மார்ஷல் யாரு? शंकर है रूहानी मिलिट्री का मार्शल। சங்கர் தான் ரூஹானி மிலிட்டரியினுடைய மார்ஷல் ஆவார். जब युद्ध होता है எப்பொழுது யுத்தம் நடக்கிறதோ तो அப்பொழுது जिस देश में युद्ध छिड़ जाता है दूसरे देशों के साथ, எந்த தேசத்தில் அந்த யுத்தம் தொடங்கி விடுகிறதோ மற்ற தேசத்தோடு, तो सत्ता राज्य की किसके हाथ में आ जाती है? அப்பொழுது ராஜ்யத்தினுடைய கண்ட்ரோலிங் பவர் யார் கையில் விடுகிறது? है? मार्शल के हाथ में आ जाती है। மார்ஷலுடைய கையில் விடுகிறது. उस समय அந்த நேரத்தில் अगर कोई योद्धा ஒருவேளை ஏதாவது வீரர்கள் अपने से ऊपर जो ऑफिसर है தன் மேல இருக்கக்கூடிய ஆபீசரை उसकी बात को क्रॉस कर दे, அந்த ஆபீசருடைய விஷயத்தை ஒருவேளை கிராஸ் செய்து விட்டால் तो क्या करेगा वो? அப்பொழுது அவர் என்ன செய்வார்? है ठां कर देगा। வெளியேற்றி விடுவார். वो स्थूल बंदूक होती है, स्थूल ठां करने वाली। அந்த சுடக்கூடிய ஸ்தூலமான துப்பாக்கி இருக்கிறது.
और यहाँ कौन सी बंदूक है? மற்றும் இங்கு வந்து எந்த துப்பாக்கி இருக்கிறது? है? हाँ, यहाँ ऐसी ठा करने वाली बंदूक है இங்கு இப்படிப்பட்ட சுடக்கூடிய துப்பாக்கி இருக்கிறது. जिसमें से இதுல இருந்து ठा हुए तो अनिश्चय बुद्धि ஒருவேளை சுடப்பட்டால் பிறகு विनश्यते हो जाएगी. அனிச்சை புத்தி அழிவை சந்திக்கக்கூடியவர்கள் ஆகிவிடுவாங்க. इसलिए அதனால்தான் अभी जो पारिवारिक व्यवस्था चल रही है இப்பொழுது எந்த குடும்ப நிலை நடந்து கொண்டிருக்கிறதோ वो संपन्न मिलिट्री नहीं बनी है. அது சம்பன்னமான மிலிட்டரி ஆகவில்லை. इस ब्राह्मणों की पारिवारिक व्यवस्था में இந்த பிராமணர்களின் குடும்பத்தின் ஒழுக்கத்தில் 4 संबंध हैं विशेष. 4 விசேஷமான சம்பந்தங்கள் இருக்கிறது. बाप, தந்தை, टीचर, டீச்சர், ஆசிரியர், गुरु, மூன்றாவது குரு, சத்குரு गुरु और மற்றும் 4வது साजन सजनी. காதலன் காதலி. तुम सब सजनिया हो. நீங்கள் அனைவருமே காதலிகளாவீங்க. एक साजन की ஒரே ஒரு காதலனுடைய. तुम सब सीताएं हो. நீங்கள் அனைவருமே சீதைகளாவீங்க. एक राम की ஒரே ஒரு ராமருடைய. तुम सब सीताएं हो. நீங்கள் அனைவருமே சீதையாக இருக்கிறீங்க. तो कहाँ से जन्म लेती हो? அப்பொழுது எங்க இருந்து பிறக்கிறீங்க? है? देवान की धरणी में से जन्म लेती हो. தேகபானத்தினுடைய பூமியில இருந்து பிறக்கிறீங்க. और अंत में மற்றும் கடைசியில் देवान की धरणी में ही समा जाती. தேகபானத்தினுடைய அந்த பூமியிலே அடங்கி விடுறீங்க. फिर बोला அதற்கு பிறகு சொல்லியிருக்கிறார், राम है एक, ராமர் ஒருத்தர் தான். बाकी तुम सब सजनिया हो. அதை தவிர நீங்கள் அனைவருமே காதலிகளாவீங்க. साजन है एक, காதலன் ஒருத்தர் தான். बाकी तुम सब அதை தவிர நீங்கள் அனைவருமே सजनिया हो. காதலிகளாவீங்க. तुम सब द्रौपदियां हो. நீங்கள் அனைவருமே திரௌபதிகளாவீங்க. तुम सब पार्वतियां हो. நீங்கள் அனைவருமே பார்வதிகளாவீங்க. नंबरवार पार लगाने वाली हो. வரிசைகரமாக கடக்கக்கூடியவங்க ஆவீங்க. किसको पार लगाने वाली? யாரை கடக்கக்கூடியவர்கள் ஆவீங்க? है? अरे அரே, तुम सब पार्वतियां हो. நீங்கள் அனைவருமே பார்வதிகளாவீங்க. तो किसको पार लगाने वाली? அப்பொழுது நீங்கள் யாரை கடக்கக்கூடியவங்க ஆவீங்க? अरे யார சொல்றாங்க? முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை, सारे जगत की आत्माओं को पार लगाने के लिए முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை கடப்பதற்காக सारे वृक्ष को முழு மரத்தையும் उन्नति के शिखर पर पहुंचाने के लिए மேல் நோக்கி கொண்டு செல்வதற்காக पत्तों पत्तों को पानी देंगे, टहनियों को देंगे, वृक्षों को देंगे. அப்பொழுது ஒவ்வொரு இலைக்கும் நீங்க தண்ணி ஊத்துவீங்களா? கிளைகளுக்கு தண்ணி ஊத்துவீங்களா? மரத்துக்கு தண்ணி ஊத்துவீங்களா? वो पत्तों को देंगे, அப்படின்னா இலைகளுக்கு தண்ணி ஊத்துவீங்களா? फलों को फूलों को पानी देंगे, பூக்களுக்கு, பழங்களுக்கு
தண்ணி ஊத்துவீங்களா? या किसको पानी देंगे? இல்லனா எதுக்கு நீங்க தண்ணி ஊத்துவீங்க? है बीज को पानी देने से ஒரே ஒரு விதைக்கு தண்ணி ஊத்துவதால் सारे जगत का उद्धार हो जाएगा। முழு உலகத்திற்கும் உத்தாரம் ஏற்படுகிறது। क्यों? ஏன்? बीज इतना सूखा हुआ है, விதை வந்து இவ்வளவு காய்ந்து போயிருக்கா என்ன? हाँ? इतना सूखा हुआ बीज है, இவ்வளவு காய்ந்திருக்கிற விதையாக இருக்கிறது। इस सारी दुनिया में उसको कोई ने पानी नहीं दिया। இந்த முழு உலகத்தில் யாருமே அவங்களுக்கு தண்ணி கொடுக்கவில்லையா என்ன? कोई ने स्नेह नहीं दिया। யாருமே அன்பு கொடுக்கலையா என்ன? अरे सूखा हुआ है அரே காய்ந்திருக்கு या गीला है, இல்லையானால் ஈரமாக இருக்கா? स्नेह के जल से அன்பினுடைய தண்ணியால் அது ஈரமாக இருக்கிறதா இல்லையானால் காய்ந்திருக்கா? कैसा है? எப்படி இருக்கு? सूखा हुआ। कब सूख गया? காஞ்சி போயிடுச்சா? எப்பொழுது அது காஞ்சி போகியது? अरे यज्ञ की हिस्ट्री याद करो। அரே யக்னத்தின் கதையை நினைவு பண்ணுங்க, வரலாற்றை நினைவில் கொண்டு வாருங்கள்। कब सूख गया? அது எப்பொழுது காய்ந்து விட்டது? कैसे? எப்படி? हाँ, யார சொல்றாங்க? முழு உலகமும் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம்। यज्ञ के आदि में ஆமா, யக்னத்தின் ஆரம்பத்தில் जो ब्राह्मण परिवार में எந்த பிராமண குடும்பத்தில் बच्चा बना था, குழந்தை ஆகினாரோ बाप का मुख्य बच्चा, தந்தையினுடைய முக்கியமான குழந்தை। बाप ने जाना मैं बाप हूँ, தந்தை அறிந்தாரு நான் தான் தந்தையாவேன்। और बच्चे ने अपन को जाना साक्षात्कारों के आधार पर। மற்றும் குழந்தை வந்து தன்னை சாட்சாத்காரங்கள் காட்சிகளின் அடிப்படையில் அறிந்து கொண்டார்। कि मैं नई सृष्टि का पहला पत्ता कृष्ण हूँ, என்னவென்றால் बच्चा हूँ। நான் தான் புதிய உலகத்தினுடைய முதல் இலை குழந்தையாவேன்। जाना या नहीं जाना? அறிந்தாரா இல்லையா? जिस बाप को उम्मीद थी बच्चे के ऊपर, எந்த தந்தைக்கு குழந்தையின் மீது ஒரு ஆசை இருந்தது कि ये नई सृष्टि का पहला पत्ता मेरा बच्चा है, என்னவென்றால் எந்த நம்பிக்கை என்றால் இவர்தான் புதிய உலகத்தினுடைய முதல் இலை என்னுடைய குழந்தையாவான்। और वो बच्चे ने ही जब परीक्षा का टाइम आया, மற்றும் அதே குழந்தைதான் எப்பொழுது பரீட்சையின் நேரம் வந்ததோ धोबी घाट की बात को लेकर के தோபி காட்டினுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டு जो हैदराबाद के सिंध परिवारों में எந்த சிந்து ஹைதராபாத்தினுடைய குடும்பத்தில் वितंडावाद फैलाया गया, விதண்டாவாதம் பரப்பப்பட்டதோ भक्ति मार्ग की आधार मूर्त आत्माएं जो ब्राह्मणों में आई थी, பக்தி மார்க்கத்தின் ஆதாரமூர்த்த ஆத்மாக்கள் யார் பிராமணர்களில் வந்தார்களோ उनके द्वारा, அவர்களின் மூலமாக तो वो बड़ा बच्चा जिसके ऊपर बहुत आस होती है बाप को, ஆகவே அந்த பெரிய குழந்தை யார் மீது தந்தைக்கு மிகவும் அதிகமாக ஒரு நம்பிக்கை இருக்கு, वो चुपचाप छोड़ करके परिवार को चला गया। அப்பொழுது அவரே அமைதியாக குடும்பத்தை விட்டுட்டு சென்று விட்டார், भाग गया। ஓடிட்டாரு। वो बच्चा அந்த குழந்தை जिसको ये भी साक्षात्कार कराया யாருக்கு வந்து இதையும் கூட சாட்சாத்காரம் செய்ய வைத்தாங்க कि इस ब्राह्मणों की सृष्टि में संगम युग में तुमको ब्रह्मा के रूप में पार्ट बजाना है। என்னவென்றால் இந்த பிராமணர்களின் உலகத்தில் சங்கம் யுகத்தில் உனக்கு பிரம்மாவாக பாட் செய்யணும், बड़ी माँ के रूप में पार्ट बजाना है। பெரிய அம்மாவின் ரூபத்தில் பாட்டை செய்யணும்। तो वो बड़ा बच्चा कहो, அப்பொழுது அந்த பெரிய குழந்தை என்று சொல்லுங்கள்,
ब्राह्मणों के संगठन की माता कहो, பிராமணர்களின் சங்கடனின் அம்மா என்று சொல்லுங்கள். परिवार में दो ही मुख्य होते हैं, குடும்பத்தில் ரெண்டு பேர் தான் முக்கியமாக இருக்காங்க. माता और दूसरा ஒன்னு அம்மா, இன்னொன்னு बड़ा बच्चा. பெரிய குழந்தை. वही चौकड़ी काट गए, அவரே வந்து ஓடிட்டாரு, धोखा देके चले गए. ஏமாற்றி விட்டு சென்று விட்டார். तो जो और ब्राह्मण परिवार के बच्चे थे, ஆகவே இன்னும் யார் வந்து பிராமண குடும்பத்தினுடைய குழந்தைகளாக இருந்தாங்களோ ये तो बच्चे थे ना. அவங்க எல்லாம் குழந்தையாக தானே இருந்தாங்க. यज्ञ के आदि में யக்னத்தின் ஆரம்பத்தில் ज्ञान पूरा था या अधूरा था? ஞானம் வந்து முழுமையாக இருந்ததா இல்லையானால் அரைகுறையாக இருந்ததா? तो सभी बच्चा बुद्धि थे. அப்பொழுது அனைவருமே குழந்தை புத்தியாக தான் இருந்தாங்க. वो सभी बच्चा बुद्धि அந்த அனைத்து குழந்தை புத்தியுமே माँ के पीछे भागेंगे, அம்மாவுக்கு பின்னால் ஓடுவாங்களா, बड़े भाई के पीछे भागेंगे, பெரிய அண்ணாவிற்கு பின்னால் ஓடுவாங்களா, या किसके पीछे भागेंगे? இல்லையானால் யாருக்கு பின்னால் ஓடுவாங்க? बड़े भाई को फॉलो करेंगे. பெரிய அண்ணாவை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. जैसा कर्म बड़े करेंगे, बड़ों को देखकर छोटों करेंगे. எப்படிப்பட்ட கர்மங்களை பெரியவங்க செய்வாங்களோ பெரியவங்களை பார்த்துட்டு சிறியவங்க செய்வாங்க. सब एक तरफ हो गए அனைவருமே ஒரு பக்கம் ஆகிட்டாங்க. और सारी दुनिया एक तरफ हो गई மற்றும் முழு உலகமுமே ஒரு பக்கம் ஆயிடுச்சு. और एक आत्मा एक तरफ रह गई. மற்றும் ஒரே ஆத்மா ஒரு பக்கம் இருந்துட்டாங்க. उस आत्मा को அந்த ஆத்மாக்கு सच्चे प्यार का किसी से अनुभव हुआ? உண்மையான அன்பு யாரிடமாவது இருந்த அனுபவமாகியதா? हुआ ஆகியதா? नहीं हुआ. ஆகவில்லை. तो ஆகவே आदि में अनुभव नहीं हुआ. ஆரம்பத்தில் அனுபவம் ஆகவில்லை. तो मध्य 76 में அப்பொழுது நடுவில் 76 वही बीज रूप बाप, அதே விதை ரூபமான தந்தை जब बाप के रूप में प्रत्यक्षता वर्ष मनाया जाता है, எப்பொழுது தந்தையின் ரூபத்தில் வெளித்தோன்றுதல் ஆண்டை கொண்டாடப்படுகிறதோ और वो आत्मा மற்றும் அந்த ஆத்மா अपने स्वरूप को पहचान लेती है, தன்னுடைய ஸ்வரூபத்தை அறிந்து கொள்கிறது. आपके रूप में प्रत्यक्ष होती है, अपन தந்தையின் ரூபத்தில் பிரத்யட்சமாகுகிறது. ही अंदर अंदर. தனக்குள்ளவே. कैसे? आप मुए எப்படி? मर गई दुनिया. आप मुहे मर गई दुनिया, தான் இறந்து விட்டால் உலகமே இறந்து விடுகிறது. वो मध्य में भी अकेली रह जाती है. ஆகவே அவர் நடுவுல கூட தனியாகவே இருந்து விடுகிறார். लौकिक परिवार में भी अकेली, லௌகீக குடும்பத்திலும் தனியாக இருந்தார். और ब्राह्मण परिवार में भी மற்றும் பிராமண குடும்பத்திலும் கூட अकेली. தனியாக இருக்கிறாரு. ऑल इंडिया में चक्कर लगाए लगाए लगाए, முழு இந்தியாவிலும் இங்கு அங்கு சுற்றி கொண்டே இருந்தார். कोई सहयोगी नहीं मिलता. ஆனா யாருமே சகயோகி கிடைக்கவில்லை. आखिरी கடைசியாக बाप का दिया हुआ 5 ईयर प्लान, தந்தையின் மூலமாக கொடுக்கப்பட்ட 5 இயர் பிளான், जो बेहद का बाप, யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, आत्माओं का बाप, ஆத்மாக்களின் தந்தை एक बार ही प्लान रचते हैं. ஒரே தடவை தான் பிளானை படைக்கிறார். आज की गवर्नमेंट की तरह हर 5वीं साल 5 ईयर प्लान नहीं बनाते. இன்றைய கவர்மெண்ட் போல ஒவ்வொரு 5 வருடத்திலும் 5 இயர் பிளானை வந்து உருவாக்குவதில்லை.
वो 5 ईयर प्लान पूरा होता है அந்த 5 இயர் பிளான் வந்து முழுமையாகிறது. और 83 आते आते 83 வரும் பொழுது एक आत्मा सहयोगी बन जाती है, ஒரே ஆத்மா வந்து पूरा सहयोगी, முழுமையாக சகயோகி ஆகி விடுகிறாங்க. तन से धन से मन से, உடல் மூலமாக, பணம் மூலமாக, மனம் மூலமாக, समय से, நேரம் மூலமாக, संकल्प से, எண்ணங்கள் மூலமாக, संबंधियों की ताकत से, உறவினர்களின் சக்தியின் மூலமாக, संपर्कियों की भी ताकत से, தொடர்பினர்களின் சக்தியின் மூலமாகவும் கூட. जिसके लिए बोला व्यक्तवाणी में, யாருக்காக அவ்யக்தவாணியில் சொல்லப்பட்டிருக்கிறது? पंजाब की धरणी பஞ்சாப்னுடைய பூமி कन्यादान ने கன்னியாதானத்தில் सबसे आगे गई. எல்லாத்தை விட முன்னால் சென்றது. तो बताओ, ஆகவே சொல்லுங்க, 83-84 से पहले 83-84க்கு முன்னால் कोई कन्या पंजाब की अर्पण नहीं हुई थी. எந்த ஒரு கன்யாவும் பஞ்சாபை சேர்ந்தவங்க அர்ப்பணை ஆகவில்லையா என்ன? ईश्वर बाप की नहीं बनी, ஈஸ்வர் தந்தையினுடையதாக ஆகவில்லையா என்ன? नहीं बनी थी. ஆகவில்லையா? अरे क्यों, ऐसा कैसे? அரே ஏன் இப்படி இப்படி எப்படி ஆகலாம்? है अरे ब्रह्मा कुमार कुमारियों ने कोई ने बाप को पहचाना ही नहीं. அரே பிரம்மகுமார் குமாரிகள் யாருமே வந்து தந்தையை அறியவில்லை. भले मुरली में, பலே முரளியில், ब्रह्म वाक्यों में பிரம்ம வாக்கியத்தில் आत्माओं का बाप बार बार चिल्लाते रहे. ஆத்மாக்களின் தந்தை அடிக்கடி கற்றுக்கொண்டே இருந்தார். 80 साल तक चिल्लाते रहते हैं. 80 வருடம் வரை கத்திக் கொண்டே இருக்கிறார். बच्चे अपनी ही तिक तिक करते रहते हैं. குழந்தைகள் வந்து அவங்களே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. बाप का परिचय कोई देते ही नहीं. ஆனா தந்தையினுடைய அறிமுகத்தை யாருமே கொடுப்பதே இல்லை. तो ब्रह्मा ने ही बाप को नहीं जाना, ஆகவே பிரம்மாவே வந்து தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை. ब्रह्मा कुमार कुमारियों ने भी बाप को नहीं जाना. ஆகவே பிரம்மகுமார் குமாரிகளும் கூட தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை. और बाप का प्रत्यक्षता वर्ष மற்றும் தந்தையினுடைய வெளித்தோன்றுதல் ஆண்டு भक्तों की तरह मना भी लिया, பக்தர்களை போல் கொண்டாடி கொண்டாங்க. लेकिन बाप का पार्ट कौन सा है ये कोई ने नहीं जाना. ஆனால் தந்தையினுடைய பாட்டு என்னவாகும் இதை வந்து யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. 76 में 76 और 77 को संपूर्णता वर्ष भी मना लिया. மற்றும் 77 சம்பூர்ணதா ஆண்டையும் கொண்டாடி விட்டார்கள். उसके बाद 5 ईयर प्लान शुरू होता है. அதற்கு பிறகு 5 இயர் பிளான் வந்து தொடங்குகிறது. जो सीढ़ी के चित्र में भिखमंगा भारत के सर के नीचे गीता रखी हुई है. எதை வந்து ஏணிப்படையினுடைய படத்தில் பிச்சை வாங்கக்கூடிய பாரதத்தின் தலையின் கீழே கீதை வைக்கப்பட்டிருக்கிறது. उसमें लिखा है 5 ईयर प्लान. அதுல வந்து எழுதப்பட்டிருக்கிறது 5 வருடம் திட்டம் என்று. देखा किसी ने ध्यान से? யாராவது நல்லா கவனமாக பார்த்தீங்களா? है? हाँ जी. संपूर्णता वर्ष 77 के बाद சம்பூர்ணதா ஆண்டு 77க்கு பிறகு 78, 79, 80, 78, 79, 80, 81, 82 81, 82 5 वर्ष पूरे होते हैं. 5 வருடங்கள் வந்து முழுமையாகுகிறது. भिखमंगा भारत सारे भारत में दरवाजे दरवाजे भीख मांगता. பிச்சை வாங்கக்கூடிய பாரதம் முழு பாரதத்திலும் ஒவ்வொரு கதவை தட்டி பிச்சை கேட்டார். कोई सहयोगी नहीं तैयार होता. ஆனால் எந்த ஒரு சகயோகியும் வந்து உருவாகவில்லை.
आखिरीन கடைசியாக 83 में 83 कोई आत्मा सहयोगी बनती, ஏதோ ஒரு ஆத்மா வந்து சகயோகியாக ஆகுறாங்க, जिसे कहा जाए कि बाप का घर बन गया। எதை வந்து தந்தையினுடைய வீடு வந்து உருவாக்கி விட்டது என்றும் கூட சொல்லலாம். इसलिए शास्त्रों में गायन है न ग्रहम ग्रहम इति उच्यते। அதனால்தான் சாஸ்திரத்தில் பாடப்பட்டிருக்கிறது ந கிரகம் கிரகம் இதி உச்சதே. घर को घर नहीं कहा जाता, விடை வந்து வீடு என்று சொல்லப்படாது. ग्रहणी ग्रहम उच्यते। கிரகணி கிரகம் உச்சதே. गृहिणी को ही घर कहा जाता है। குடும்ப பெண்ணை தான் வீடு என்று சொல்லப்படுகிறது. ग्रहम ही गृहिणी हीनम கிரகம் ஹி கிரகணி ஹீனம் अरण्य सदृशम मतम। அரண்ய சத்ரசம் மதம். जो घर गृहिणी से रहित होता है எந்த வீடு வந்து குடும்ப பெண் இல்லாமல் இருக்கிறதோ वो घर नहीं है, जंगल है। அது வந்து வீடு கிடையாது, அது காடாகும். तो ऐसा ही हुआ। ஆகவே அது அப்படியேதான் ஆகியது. जो घर जंगल की तरह बन गया था, खंडहर बन गया था, எந்த வீடு வந்து காடு போல ஆகிவிட்டதோ वही घर है। அதே வீடுதான் सहयोगी शक्ति के आने से சகயோகி சக்தி வரும் காரணத்தால் मंगल बन गया। कहते हैं जंगल में மங்களமாகிவிட்டது. मंगल। சொல்லவும் படுகிறது இல்லையா, காடுல மங்களமாகியது என்று. ऑल इंडिया से ब्रह्मा कुमार कुमारियों की टोलियां बन करके शहरों शहरों से आने लगी। ஆல் இந்தியாவிலிருந்து பிரம்மகுமாரிகள் வந்து ஒவ்வொரு சிட்டில இருந்தும் வர தொடங்கி விட்டாங்க. और கூட்டமா வர தொடங்கிட்டாங்க. மற்றும் रिमझिम ज्ञान की बरसात भी होने लगी। சிலு 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 சிலுன்னு ஞானத்தினுடைய மழை கூட பெய்ய தொடங்கி விட்டது. जो गायन है मधुबन में मुरलिया बाजे। இதற்காக வந்து பாடப்பட்டிருக்கிறது மதுபன்ல முரளி வந்து வாசிக்கப்படுகிறது. अव्यक्त वाणी में कोई विदेशी ने पूछा, அவ்யக்த வாணியில யாரோ ஒரு விதேசி வந்து கேட்டிருந்தாங்க, बाबा आप विदेश में कब आवेंगे? பாபா நீங்க எப்பொழுது விதேசத்துல வருவீங்க? तो अव्यक्त वाणी में जवाब दिया, அப்பொழுது அவ்யக்த வாணியில வந்து பதில் கொடுத்தாங்க. उसी समय की बात है। அதே நேரத்துக்கான விஷயமாகும் தான். जहाँ जहाँ मिनी मधुबन बनावेंगे எங்க எங்கெல்லாம் மினிபதுவனை தரப்பீங்களோ वहाँ वहाँ बाप दादा आवेंगे। அங்கு அங்கு பாப் தாதா வருவாரு. ஓம் சாந்தி.